ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனாவை வந்து குறி வச்சு பேசுகிறாரு சார்லஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை உருவாயிருக்கு. அவர் வந்து விஜய்க்கு துரோகம் பண்ணுறாரு. இவருடைய பின்னணி என்ன? இவர் என்ன என் குடும்பத்தில் இது என்ன பண்ணாரோ, எனக்கு என்ன பண்ணாரோ அதை இது ரிவீல் பண்ணவே இல்லை நினைக்கிறேன். என்னதான் பண்ணார் அப்படின்னு இதே நடந்துதான் இங்கேருந்து திமுக போனார். திமுக போய் அரசியல் சாணக்கியன்னு சொல்லி இவர் தான் எல்லாமே சட்டமைப்பு தமிழ்நாட்டோட பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிக்கிறார். ஆமாம், இவர் தான் பிரசாந்த் கிஷோர் கூட்டு வந்து இதான் அதிமுகவும் டிவிக்கெல்லாம் இவர் போட முன்னாடி எல்லாமே பேசி முடிவு பண்ணிட்டேன். இவர் அங்கே போய் இதை வந்து கெடுக்கணும்னு சொல்லி என்ன பிரித்து விட்டா தான் கண்டிப்பாக திமுக ஜெயிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கிறதுக்காகவே செஞ்ச ஒரு சக்தி. இதனுடைய தாமதம் தான் அந்த மரணத்துக்கான காரணங்கிறத இது வரைக்கும் சொல்லப்படுது. போலீஸ் வந்து உள்ள போகாதுன்னு சொன்ன பிறகும் கூட்டு போறதுக்கும் ஆதவர்ஜுனா காரணமா இருந்திருக்கலாம். ஆதவர்ஜுனா கிட்ட தான் போலீஸ் வந்து சொல்றாங்க, நான் வந்து பெர்மிஷன் அங்கே தான் வாங்கியிருக்கேன், நான் அந்த இடத்துல தான் போய் நிற்பேன்னு சொல்லி அதே மாதிரி விஜயவே ஏற்றி விடுறாரு இவரு. ரெங்கசாமியுடைய ஆட்சியை வந்து ஒரு பெருசா குறை சொல்லனாலும் கூட பாண்டிச்சேரி அரசியலில் வந்து தாவேக்கா கால் பதிக்கும் அப்படிங்கிறத கான்ஃபிடண்டா சொல்றாங்க. இங்கே வந்து ஆனால் ஓட்டுவாங்க, ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு ஒரு கான்ஸ்டியூன்சி அவங்க இருக்கு. பட் இது வந்து டிசைனிங் ஓட்டாக இருக்கும். ஜெயிக்கிறவங்கள தோக்கடிப்பாங்க, தோக்குறவங்க ஜெயிக்கடிப்பாங்க. இதனால அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில சாட்டையில உங்களுடைய நேர்காணல் கொடுத்தமைக்கு முதல்ல நன்றி. லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய லட்சியம் என்ன? அதான் இப்போ எல்லாம் கேட்பாங்க கொள்கை லட்சியம். இப்போ மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட், வளர்ச்சி. அது இன்றைக்கி எல்லாம் வந்து நம்ம லெஃப்டிசம் ரைட்டிசம் இந்த எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம் போய் இன்றைக்கி வந்து எல்லா மக்களுக்குமே வந்து நம்ம வாழ்வாதாரம் உயரணும். நம்மளுக்குன்னு சில பேசிக் நீட்ஸ் இருக்குது. நல்ல குடிநீராக இருக்கட்டும், நல்ல ஒரு கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அவங்களுக்குரிய பிரச்சனை அடிப்படை தேவை வருமானத்தை நோக்கி தான் இருக்குது. நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு வீட்டுக்கு வருமானம் வரணும், அதை நோக்கி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி இருந்த நிறைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மோர வளர்ச்சி. ஸோ என்னோடய ஃபோக்கஸ் வந்து இப்போ மக்களோட ஓவரால் டெவலப்மெண்ட், அவங்களோட அடிப்படை வசதியாக இருக்கட்டும், தொலைநோக்கு பார்வையில் அவங்க ஓவராலாக நாங்கள் அதான் சிங்கப்பூர் மாதிரி ஒரு இந்த வார்த்தையை தான் நான் ஆரோக்கியம் இருந்தேன். எல்லா அரசியல்வாதிகளுமே சொல்கிறது தான், நான் ஜெயிச்சு வந்தால் சிங்கப்பூராக மாற்றுவேன், மலேசியாவை மாற்றுவேன் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி தான் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின்னு சொல்கிறாரா, இல்லை உண்மையிலே உளமாற பாண்டிச்சேரிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறாரா? இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிபிஜின்னு ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனி இருக்காங்க. அவங்க தான் 100 இயர்ஸாக வந்து அந்த கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்காங்க. இந்த கம்பெனி சிங்கப்பூர் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியே இந்த கம்பெனி இருந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் இவங்க தான் வந்து சிங்கப்பூரே டிசைன் பண்ண கம்பெனி. ஸோ சிங்கப்பூர் எப்படி இருக்கணும், எப்படி அவங்களோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கணும், தண்ணி வசதி எப்படி இருக்கணும், ஃபுல்லாக மாஸ்டர் பிளான் போட்டது இவங்க தான். ஸோ இந்த கம்பெனி நாங்கள் இங்கே வர வச்சு ஒரு 3 மாதம் இங்கே உட்காந்து அவங்க ஸ்டடி பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் மாஸ்டர் பிளான்லாம் போட்டு ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஃபேஸ் முடிச்சிட்டாங்க. ஒரு கான்செப்ட் இது எப்படி வரணும், ஏர்போர்ட்னா எப்படி இருக்கணும், இண்டஸ்ட்ரி பார்க்னா எப்படி இருக்கணும், டூரிசம்னா எப்படி இருக்கணும் சொல்லி ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிச்சிட்டாங்க. அதை தான் வந்து எங்கள் 2050 விஷனில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது சில கோடிகள் செலவு பண்ணி நான் அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதுக்கு ஏற்ற ஃபண்டிங், இப்போ வேர்ல்டு பேங்க் ஃபண்டிங், இப்போ இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங், இதெல்லாம் வாங்கி நம்ம இப்போ மாஸ்டர் ஓவராலாக டெவலப் பண்ணுறது தான் இப்போ நெக்ஸ்ட் எங்களோட பிளான். இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு கொடுக்கணும், கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு சொல்கிறீங்க. இந்த கனவுகளை வந்து கூட்டணியோடு இருந்து சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக இங்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருந்தால் தான் சாத்தியப்படுத்த முடியும். ஏன்னா இது வந்து யூனியன் டெரிட்டரி பிரதேசமாக இருக்கனால. நீங்கள் இதே நாராயணசாமி பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் ஆனார். அவர் முக்கால்வாசி வீட்டில் தூங்கினதை விட கவர்னர் வீட்டுக்கு வெளியில் தூங்கினது தான் அதிகமாக இருக்கும். அவர் கட்டில் போட்டு அங்கேயே படுத்து தூங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே அது புரிஞ்சுது. வந்து இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனியன் டெரிட்டரி பொறுத்த லாங் டைம் ப்ராசஸ்க்கு வந்து கூட்டணி தேவைன்னு நினைக்கிறேன். ஆமாம், லாங் டேர்ம் மட்டும் இல்லை, இங்கே வளர்ச்சிக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்னு நினச்சாலே, ஏன்னா இங்கே சிஎம்கே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் பவர்ஸ் தான். கவர்னருக்கு தான் இங்கே மேக்ஸிமம் பவர்ஸ். என்ன தான் ஃபைலிங் அமைச்சாலும் கடைசி கவர்னருக்கு போய் தான் இங்கேருந்து கிளியர் ஆகும். அதுக்காக தான் இங்கே ஸ்டேட் விட்டும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இவ்வளோ சுற்றி வளைச்சி நம்ம முருகர் மாதிரி மலைமலையாக சுற்றுறதுக்கு அம்மா அப்பா தான் உலகம்னு சொல்லி நம்ம ஞானப்பழத்தை எடுத்த கதையா. ஸோ வேலையை நம்மளுக்கு என்ன, நம்ம இலக்கு அடையணும். அதுக்காக நம்ம வந்து சீக்கிரமாக வந்து என்ன 20 இயர்ஸ் நம்ம டார்கெட் வச்சுருக்கேன். 2050 நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணணும்னு. ஸோ அதுக்காக நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம இதை தமிழ்நாட்டு அரசியல் ஒப்பிடும்போது பாண்டிச்சேரி அரசியல் நேரடியாக மாறுபடுது. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு கால கட்சி திமுக இங்கே நேரடியாக வந்து இப்போ சமீபத்தில் அதிகாரத்துக்கு வர முடியல. அதே போல் அதிமுக வந்து பாண்டிச்சேரியை வந்து ஆண்டிருந்தாலும் கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக வந்து அதிமுகவுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு வந்து இல்லை.
ஆனால் நீங்கள் டிசம்பர் 14 தான் பார்ட்டி லான்ச் பண்ணுறீங்க. பிரம்மாண்டமாக லான்ச் பண்ணியிருந்தாலும் ஒரு 3 மாசத்துல அதிகாரத்தை நோக்கி இல்லை சட்டசபையை நோக்கி போக முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, கண்டிப்பாக. ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது 30 தொகுதியும் தனியாக கண்டெஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம். அதுக்கு வந்து உண்மையுமே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து கொஞ்சம் ரொம்ப பழமையான கட்சிகள், பழைய ஓல்டு தாட்ஸ் இருந்தாங்க. இப்போ நம்மளுமே ஒரு யங்ஸ்டர், ஒரு விஷன், ஒரு புதுமையான விஷயம் நிறைய பேசாமல் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா நமக்கு தொழில் பேக்ரவுண்ட் இருக்குது, நம்ம 15 இண்டஸ்ட்ரீஸ் சம்பாதிக்காதீங்க, அரசியல் வரல வரல, ப்ளஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய காசு மட்டும் வச்சுருப்பாங்க செல்வாசியான ஃபேமிலியில், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. சும்மா காசு வச்சுட்டு ஏதோ வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருப்பாங்க, வாடகை வாங்கி உட்காந்துருப்பாங்க. நம்ம வந்து நிறைய பிரச்சனை, நிறைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணியிருக்கோம், நிறைய இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இதை வந்து நம்ம ஏன் ஒரு சிட்டியை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியாது. நம்மளும் ஃபாரின் ட்ராவல் பண்ணி எக்ஸ்போஷர் இருக்குது, வெளிநாட்டில் படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது துபாயில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே நாலேஜ் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 காலேஜஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கும், இன்டர்நேஷ்னல் காலேஜஸ். இப்போ உலவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது மிடில் செக்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கும், பிட்ஸ் பிலானி இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரே இடத்துல ஒரு 10 காலேஜ் இருக்கும். அது காலேஜ் காமன் ப்ளே ஏரியா இருக்கும், காமன் ஃபுட் கோர்ட் இருக்கும். ஸோ இதோட கான்செப்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கேம்பஸ்க்குள்ள ஒரு பேனர் இருக்கும். ஆமாம், அது பல பேனர்கள் வந்து ஒரு கேம்பஸ்க்குள்ள. ஸோ அப்புறம் மல்டி நேஷனல்ஸ் வருவாங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும், நண்பர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது மாதிரி பாண்டிச்சேரி கொண்டு வரணும் ஒரு ஐடியா உங்களுக்கு? ஆமாம். ஸோ அந்த மாதிரிலாம் எஜுகேஷன் சிட்டியாக உருவாக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி ஏன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், யங்ஸ்டர்ஸுக்கும் இது பிடிச்ச ஒரு ஊர், ஸ்பிரிச்சுவலாகவும் இது ஒரு நல்ல ஒரு ஊர். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யூனிக்காக ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வந்தால் தான் மக்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேஸ் வந்து தமிழ்நாடு தான், உங்களோட பூர்வீகம் தமிழ்நாடு. அங்கே உங்களுடைய அரசியல் வந்து தொடங்காமல் பாண்டிச்சேரி நீங்கள் தொடங்க வேண்டிய பின்னணி என்ன? இதுவும் தமிழ், நம்ம மொழி எல்லாமே ஒரே தொப்புள் கூட ஒரு தான். இது மட்டும் இல்லை, நம்ம அதை பற்றி பேசினோன்னா அது இமயமலை போகும், அது கடற்கரை தாண்டி போகும். ஸோ அப்படி இருக்கும்போது இது சில காலங்களில் வெள்ளைக்காரங்க வந்து அவங்கவுங்க ஆட்சி பண்ணும்போது அது ஒரு காலனியாக மாற்றிட்டேன். இங்கே ஃப்ரெஞ்ச் வந்தால் ஃப்ரெஞ்ச் காலனி ஆச்சு, போர்ச்சுகீஸ் வந்தால் போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ் வரும்போது பிரிட்டிஷ். ஸோ எப்படி தான் நம்ம முன்னோர்கள் எடுத்துகிட்டா இதே சேர சோழர் பாண்டியர், நம்ம இங்கே எல்லாமே 4 பேருமே ஆண்டிருக்காங்க அந்த இந்த மண்ணில். ஸோ எனக்கு என்னென்னா இது ஒரு சின்ன ஒரு காம்பேக்டாக இருக்குது, ஒரு 16 லட்சம் மக்கள் தொகை இருக்காங்க. இங்கே வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஒரு ஈஸியாக பண்ணிடலாம். இதே தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு பெரிய கடல். ஸோ அங்கேயும் உங்களுக்கு அரசியல் பண்ணணும், அங்கே காலப்பதிக்குங்கிற என்ன இருக்குது? இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஏன்னா இப்போதைக்கு எனக்கு என்னென்னா ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு இலக்கை எடுத்துகிட்டு அந்த இலக்கை வந்து ஈஸியாக இங்கே வந்து ஒரு இம்மிடியேட்டாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காமிக்கணுங்கிறது எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிடணும். ப்ளஸ் இன்னொன்று நம்ம ஒரு கைக்குள்ளே அடங்கின ஒரு இடமா இருக்கும். இங்கே வண்டி எடுத்துன்னா நீங்கள் டக்குன்னு ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் ஊர் சுற்றிட்டு வந்துடலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், ஈஸி ஃபார் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், ஆல்ரெடி ஒரு டூரிஸ்ட் ஹப்பாக இருக்குது. ஆர்வல் மாதிரி ஸ்பிரிச்சுவல் டூரிசம் இருக்காங்க, ஹெல்த் டூரிசமுக்கு இங்கே 10-15 காலேஜ் இருக்குது. ஸோ மெடிக்கல் காலேஜஸே இருக்காங்க. ஸோ இது ஹாலிஸ்டிக்காக டெவலப் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தோணுச்சு. பொதுவாக அரசியல் இருக்கவங்க வந்து தன்னுடைய உறவுக்காரங்களை இல்லை தெரிஞ்சவங்களை நண்பர்களை வந்து மாற்றுக் கட்சியில் இருந்தால் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனாவை வந்து குறி வச்சு பேசுகிறாரு சார்லஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை உருவாயிருக்கு. அவர் வந்து விஜய்க்கு துரோகம் பண்ணுறாரு, கரூர் வழக்கில் வந்து இவர் தான் சதி பண்ணாரு, அவரு ஒரு சதி கோட்பாடு சொல்றாரு, கான்ஸ்பிரசி தியரி. அந்த தியரியே இவர் தான், அவர் தான் சதின்னு சொல்றீங்க. இவருடைய பின்னணி என்ன? இல்லை, ஏன்னா நம்ம கூடவே இருந்திருக்கோம், குடும்பத்தில் இருந்திருக்கோம். இவர் என்ன என் குடும்பத்தில் இது என்ன பண்ணாரோ, எனக்கு என்ன பண்ணாரோ அதை ரிவீல் பண்ணவே நினைக்கிறேன். என்னதான் பண்ணார்? அப்படி ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து என்ன பண்ணுவாப்புலன்னா, எனக்கும் அப்பாவுக்கும் சண்டை உருவாக்கிட்டு இவர் வந்து கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் ஃபுல்லாக இவரே டேக் ஓவர் பண்ணணும்னு பிளான் போட்டு அதுக்கு நிறைய வேலை செஞ்சாப்புல, அதுக்கு நிறைய பேருங்களை கரெக்ட் பண்ணாப்புல, இவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாப்புல. இன்னொன்று இவருக்கு கரப்ஷனோ இதெல்லாமே வந்து இவருக்கு ஒருத்தவங்களை பிரைப் பண்ணியோ செட் பண்ணுறதெல்லாம் இவருக்கு ஈஸியாக பண்ணிடுவாப்புல. ஸோ இதெல்லாம் பண்ணி நிறைய விஷயம் செட் பண்ணி அதே மாதிரி எந்த இடத்துல ட்ரிகர் பண்ணணும்னு தெரியும். ஒரு மனிதன்னா எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். ஒன்று ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டில் இருக்கும், இல்லை காசில் இருக்கும், இல்லை வந்து அதுக்கு சொன்னால் அவங்க கோவப்படுவாங்க அப்படி பண்ணுவான்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த இவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னோட விஷயத்த செல்ஃப் ரெஸ்பெக்டை டச் பண்ணால் எனக்கு ரொம்ப இதாகிடும். ஸோ நம்ம அதெல்லாம் எந்த இடத்துல கரெக்டாக டச் பண்ணுவோம் அது. பட் இவர் இன்டென்ஷன் என்னென்னா கம்ப்ளீட்டாக கம்பெனியை டேக் ஓவர் பண்ணணுங்கிறது இன்டென்ஷன். ஓவரால் கம்பெனி நம்ம அதுக்கும் இவருக்கு ஒரு பொறுப்பை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியும் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த இண்டஸ்ட்ரியும் லாஸ் பண்ணி கடைசியில் அதையும் மூடி வேறு வித்து விட்டாச்சு. அதுக்கப்புறமும் இவர் வந்து எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகணும். இவருக்கு மட்டும்தான் அறிவாளி, மற்றவங்க எல்லாம் முட்டாள் அப்படிங்கிற பெற்றாவே. நான் எனக்கு என்னென்னா இதே நடந்து தான் இங்கேருந்து திமுக போனாப்புல.
திமுக போய் அரசியல் சாணக்கியன்னு சொல்லி இவர் தான் எல்லாமே சட்டமைப்பு தமிழ்நாட்டோட பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாம், இவர் தான் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து இதுதான் ஸ்கெட்சை போட்டாராம், இவர் தான் பண்ணாருன்னு சொல்லி ஃபுல்லாக பண்ணிட்டு அங்கேயும் இதே பாலிடிக்ஸை பையனுக்கும் அப்பாவுக்கும் ஒரு மருமகன்லாம் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பையனுக்கும் அப்பாவுக்கும் பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிருந்தாங்க. அப்போ ரொம்ப நாலாம் சில நாள் கோவப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் கொஞ்சம் வருஷம் வெளில தான் வாழ்ந்தேன். சென்னை கோயம்புத்தூர் தான் நாங்கள் சென்னையில் வந்து இருந்தோம். அப்போ வந்து இவரோட இன்டென்ஷன் என்னன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதே பிரித்தாளும் சொல்லிச்சுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக டிவைட் அண்ட் ரூல். ஆமாம். ஸோ அது வந்து குடும்பத்தில் இது என்னென்னா இது பண்ணிட்டா இவர் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இவர் அங்கேருந்து வந்தது ஒரே காரணம் ராஜ்யசபா எம்பி கேட்டாப்புல, அந்த ராஜ்யசபா எம்பி கொடுக்கல அப்படின்னு சொன்ன ஒரே இதுக்காக தான் உடனே விசிகா போனாப்புல. விசிகா மூலியமாக ப்ரெஷர் போட்டு எப்படியோ விசிகாக்கு ஒரு சீட்டை வாங்கி அதுக்குள்ளே வந்துடலான்னு ட்ரை பண்ணாப்புல. அதுவும் எப்படியோ அந்த குடும்பத்துக்குள்ளே கண்டுபிடிச்சி இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி அதிகமாக அப்புறம் ஏடிஎம்கேக்கு போனாப்புல. ஏடிஎம்கேல போய் அவர் எனக்கு மினிஸ்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அங்கேயும் ஒரே தொல்லை பண்ணாப்புல. அப்போ நீ பண்ணது போதும், எனக்கு உன்னோட தைரியத்தை எல்லாம் அமுச்சு விட்டும் போது தான் கரெக்ட் லாஸ்ட் ஆப்ஷன் வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லி தாவைக்கு வந்திருக்காப்புல. இப்போ தாவைக்கால கரெக்டாக அவரோட அஜெண்டாவை கரெக்டாக அது யதார்த்தமாகவும் செட் ஆகிடுச்சு. இவரோட அஜெண்டாவை கரெக்டாக சபமிஷன் அஜெண்டாவை அவர் அதை எதிர்கொள்கிறார். ஆள் இல்லாத ஊரில் நாட்டாமன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரி. இன்னொன்று எல்லாமே அதிமுகவும் டிவிக்கெல்லாம் இவர் போறதுக்கு முன்னாடியே எல்லாமே பேசி முடிவு பண்ணிட்டாங்க அவங்க சீட்டு. பிஜேபி எடப்பாடி அவர்களுமே வந்து கொடி பறக்குது வர போறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சுது, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்குள்ள க்ளோஸ் பண்ணி போக வேண்டியது. இவர் அங்கே போய் இதை வந்து கெடுக்கணும்னு சொல்லி எப்படி துரேந்தர் படம் பார்த்தாலே ஐ திங்க் இன்னைக்கு அதான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஏன்னா எல்லாருமே பார்ப்போம் அதில் எப்படி நம்மளால் உள்ளே போய் எப்படி வந்து பாகிஸ்தான் கூட 2 பேருக்கு சண்டை மூட்டி விட்டு கம்ப்ளீட்டாக ஒரு இஷ்யூவே சாம்ராஜ்யத்தை எப்படி அழிச்சா நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருவோம். அந்த மாதிரி இவர் உள்ளே போய் கரெக்டாக வந்து நாங்கள் 40 சீட்டுக்கு வரல, நாங்கள் வந்து இவருக்கு 40-50% ஓட்டு ஷேர் இருக்குது, இவர் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லி அடித்து சொல்கிறாப்புல. இது வந்து எந்த ஒரு அரசியல் 30 நாள் ஆட்சி மாற்ற போது எஃப்ஐஆரை ரத்து பண்ண போகிறோம், எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் அவனுங்களா இருங்கடா அப்படிங்கிறாரு. ஆமாம், எஃப்ஐஆர் டெலீட் பண்ணிடுவேன். இதெல்லாம் என்னன்னா இவரோட எஃப்ஐஆருங்கிறது அவரும் இந்த நேபாள் கலவரத்தை பற்றி ட்வீட் போட்டாரு. ட்வீட்டிங் மினிஸ்டர் டெலீட் பண்ணாரு. ஆமாம், அதே மாதிரி நான் சொன்னேன் இந்த மாதிரி நேபாள் இஷ்யூ வந்துச்சு, ஒரு தேசத்தில் ஒரு கலவரம் உண்டாக்குற மாதிரி ஒரு ட்வீட்டை போகிறாப்புல. ஆனால் அதை மட்டும் பார்த்தா திமுக வந்து அவர் மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்து மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆமாம், ஆக்சுவலாக எஃப்ஐஆர் கூட பெருசாக வருது, எஃப்ஐஆர் பேரே வரல. ஸோ யாராவது ஒரு ஆள் இவ்வளோ அகேன்ஸ்டாக இருக்காங்க, யாராவது ஒரு ஆள் சான்ஸ் பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஒரு நேஷனல் த்ரெட், நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட்டு, ஒரு நாட்டில் ஒரு ஸ்டேட்டில் வந்து கலவரம். டிஎம்கே மினிஸ்டரை எடுத்து மீன் போட்டால் கூட பாம்பு போட்ட மாதிரி வந்து கைது பண்ணுவாங்க. ஆமாம், பரபரப்பா வந்து லைஃப்ல நீ எவ்வளோ 1 இயர் நமக்கு 14 கேஸ் போட்டாங்க. சும்மா எல்லாமே பேசினது ட்வீட் போட்டது தான். ஆனா ஈவன் சவுக்கு சங்கர் வழக்குலயே வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி திருப்பி உள்ள போட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு தீர்வு கொடுக்காம இது வரைக்கும் இழுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு வந்து எந்த விதமான இவருக்கு மட்டும் வந்து என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஒரு நாட்டு ஒரு செக்யூரிட்டியே வந்து ஒரு கொஸ்டின் பண்ணும்போது அதை பண்ணிட்டு இவர் வந்து ஏன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு எம்பையர், ஒரு கிங்டமே வந்து ஃபால் பண்ற அளவுக்கு நேபாள் கவர்மெண்ட் நீதிமன்றத்தில் வந்து நான் நல்ல மனநிலையில இல்லை இன்னைக்கு, நல்ல மனநிலை இந்த ட்வீட்டை போடலன்ட்டு. மனநிலையே எனக்கு பைத்தியங்கிற மாதிரி கொஞ்சம் போட்டது, மனநோய் மாதிரி மனநிலையோட அது நிலை கூட ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம மனசு நிலை மாறலாம். பட் இவர் வந்து எனக்கு நான் அந்த எனக்கு அந்த அறிவான பக்குவமே இல்லைன்னு சொல்லி அப்போ சுயநினைவு இல்லாமல் போட்டேன். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தாவைக்கெல்லாம் இதே தான் நாளைக்கு வந்து எனக்கு சுய அறிவு இல்லாமல் நான் டக்குன்னு இப்படி தான் பண்ணிட்டேன் நாளைக்கு தோத்தது காரணத்துக்கு ஒரே வழியில் சொல்லிட்டு வெளில வந்துடுவாப்புல. பட் இதில் பாதிக்கப்படுறது அன்னெசரி அவரோட அவரோட கரியர், பொலிட்டிக்கல் கரியர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் இருக்கும், நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய கட்சியார்கள் ஒரு என்டிஏ அலையன்ஸ், இப்போ நாங்கள் என்டிஏ அலையன்ஸ் எங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அன்னெசரியான ஒரு தேவையில்லாமல் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், ஒரு வேலை நம்ம சீக்கிரமாக ஜெயிக்கிறது நிறைய ஈஸியாக வாய்ப்பு இருந்திருக்கும். இது தேவையில்லாமல் பிரித்து ஏன்னா பிரித்து விட்டால் தான் கண்டிப்பாக திமுக ஜெயிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கிறதுக்காகவே செஞ்ச ஒரு சதி. ஸோ ஓட்டை வந்து இன்னொரு பார்ட்டிக்கு வரவிடாமல் தடுக்கிறதுக்காகக்கூடிய ஒரு வேலையை தான் ஆதவர்ஜனா பண்ணுறாருங்கிறது நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவர் செந்தில் பாலாஜி எடுத்துகிட்டு இவர் செந்தில் பாலாஜி அவ்வளோ அப்போஸ் பண்ணுறாப்புல. பட் செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே கூட்டு வந்தது யாருன்னு பார்த்தா இவர் தான் வந்து கூட்டு வராப்புல.
அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபர் ஆதவ். அந்த டைம்ல டிஎம்கேனா ஆதவர்ஜுனா தான் டிஎம்கேங்கிற மாதிரி இருந்தாப்புல. அன்னைக்கு டிஎம்கே ஃபேமிலி எனக்கு அகைன்ஸ்ட். நீ சொல்றது 19 to 21 அந்த லாக்டவுன் பீரியட். ஆமா ஆமா, அதுக்கு வந்து முன்னாடி இதுக்கு முன்னாடி அவங்க வந்த எலெக்ஷன்ல பவருக்கு வந்த டைம்ல அதுக்கும் அது கொஞ்சம் முன்னாடி இட் வாஸ் வெரி ஆக்டிவ். நீங்க சொன்ன முதல்ல இந்த சதி கோட்பாடு இருக்கு, கத்தியை விட்டு குத்துனாங்க, ஆசிட்டை ஊசினாங்க, ஆம்புலன்ஸை விட்டாங்கிற அந்த கான்ஸ்பிரசி தியரியவே சொன்னதே ஆதவர்ஜுனா தான். அவர் தான் முதல்ல ட்வீட்டா போடுறாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அவர் தான் அந்த கான்ஸ்பிரசி தியரி, அவர் தான் சதின்றீங்க. ஏன்னா இது வந்து சொல்ல முடியாது சேர்ந்து இது ஒரு, ஏன்னா இது இந்த ஈவெண்ட் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. டிசம்பர் 13 நடக்க வேண்டியதை செப்டம்பர் 27 மாத்துறாங்க. ஸோ எதுக்கு இது கரூர் போனால் அவர் கண்டிப்பாக அவரோட இடம் அவரோட ராஜ்யம் அப்படி இருக்கும்போது அங்கே போய் அந்த விஷயத்தையே இவங்க ப்ரீபோன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க சேர்ந்து கூட பண்ணிருக்கலாமே. ஸோ இவர் ஏன்னா பிகாஸ் இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இவரோட எண்ணங்கள் நமக்கு தெரியும். இவர் ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்கும்போது அவரோட வேலை வந்து அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணோம். ஒருத்தர் காலி பண்ணால் அது எப்படி வேணால் பண்ணலாமே. ஸோ இல்லை, அது விஜயனுடைய தாமதம் தான் அந்த மரணத்துக்கான காரணங்கிறத இது வரைக்கும் சொல்லப்படுது. விஜய் லேட்டாக போனது. ஸோ லேட்டாக அவர் விஜயை வர வைக்கிறதுக்கும் போலீஸ் வந்து உள்ள போகாதுன்னு சொன்ன பிறகும் கூட்டு போறதுக்கும் ஆதவர்ஜுனா காரணமா இருந்திருக்கலாம். ஆதவர்ஜுனா கிட்ட தான் போலீஸ் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி போகாதீங்க, இதுக்கு மாதிரி ரொம்ப கிரௌட் அதிகமா இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இல்ல நம்ம போயாகணும், செந்தில் பாலாஜியோட சதி, ஆமா நம்ம உள்ள போகணும், நான் வந்து பெர்மிஷன் அங்கே தான் வாங்கியிருக்கேன், நான் அந்த இடத்துல தான் போய் நிப்பேன்னு சொல்லி அதே மாதிரி விஜயவே ஏத்தி விடுறாரு இவரு. ஆமா, அதே மாதிரி போலீஸும் வந்து ஏதோ கவுண்டர் பேசியிருக்கு, எதுவும் நகராதீங்க, இதுக்கு மேலே கொஞ்சம் இதாக இருக்குன்னு. அதே மைக்கில் பக்கத்தில் இவர் மைக் எடுத்துட்டு தோழர்களே இங்கே போங்க அங்கே போங்கன்னா சொல்லி நிறைய எவிடன்ஸ் ஓப்பனாக. அது மாதிரி விஜய் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து சொல்றாரு, செந்தில் பாலாஜி பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ செந்தில் பாலாஜியை பற்றி விஜய் பேசலனா கூட இவர் வந்து எடுத்து கொடுத்து பேச வைக்கிறார். ஸோ செந்தில் பாலாஜிக்கு அவருக்கு ஒரு கிளாஸை உருவாக்கி விட்டு, ஆமாம், அப்போ அந்த நீங்கள் சொல்கிற கான்ஃபிடன்ஸ் தியரிக்கு பின்னாடி இவர் பண்ணுறது எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம கூடவே இருந்தனால அடுத்து என்ன பண்ணுவோம் மூவ்ஸ் நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அண்ட் இன்னொன்று ஒரு அவ்வளோ பெரிய அறிவாளியாக ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அறிவாளி ஈஸியாக மாட்டிக்குவாப்பில். இன்னும் பெரிய அப்படி வந்து துரந்தர் படத்தில் வர நம்ம அம்சா மாதிரிலாம் இல்லை. இவர் வந்து ஒரு ஐஏஎஸ்ஐயில் ஒரு லூசனமாக மாட்டிக்கிற ஒரு ஐஎஸ்ஐ ஏஜெண்டாக தான் இருப்பாங்க. தவிர அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கிட்ட எதிர்பார்க்கணும். ஒரு 3 மாசமா தீவிரமான களத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. தினம் தினம் உங்களுடைய செய்திகளை பார்க்க முடியுது. உங்களுடைய சமூக வலைதளத்திலையும் நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. எங்கே திரும்பினாலும் வந்து எல்ஜேகே அப்படிங்கிற அந்த பிராண்டை வந்து பார்க்க முடியுது. பொதுவாக ஒரு கட்சிக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் பாண்டிச்சேரி திருமண பக்கம்லாம் எல்ஜேகே ஆஃபீஸ் போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு தீவிரமான செயல்பாட்டாளராக மாறிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தொழிலதிபர்கள் அப்படிங்கிறத தாண்டி பாண்டிச்சேரியுடைய அரசியலில் இதுவரைக்கும் வந்து ரெங்கசாமி அப்படிங்கிற ஒரு பிராண்டாக இருக்குது. அதை வந்து நான் பீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து இங்கே பேசுறாரு. ரெங்கசாமியுடைய ஆட்சியை வந்து ஒரு பெருசாக குறை சொல்லனாலும் கூட பாண்டிச்சேரி அரசியலில் வந்து தாவேக்கா கால் பதிக்கும் அப்படிங்கிறத கான்ஃபிடண்டாக சொல்கிறாங்க. தாவேக்காவுக்கு பாண்டிச்சேரியில் எந்த மாதிரியான செல்வாக்கு இருக்குது? தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யாரெல்லாம் போயிருக்காங்கன்னா, இப்போ நாங்கள் மன்ற தலைவராக நியமிச்சிருந்தோம், அவங்கள கட்சியில் ஒன்றும் பொறுப்பு கொடுக்கல. அந்த மாதிரி சில நபர்கள் ஏன்னா நம்ம இங்கே சீட் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. இங்கேயும் நம்மளுக்கும் சீட் இந்த அலைன்ஸில் இதாக இருந்ததுனால அவங்களும் நானும் சொல்லிட்டேன், சரி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா போங்க. ஸோ அங்கே மோஸ்ட் ஆஃப் போனவங்க எல்லாமே வந்து இங்கே ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்காம சீட்டு கிடைக்காம ஒரு காங்கிரஸ்லையும் திமுகலையும் இன்க்ளூடிங் பிஜேபிலையும் 4 பேர். ஆமாம். ஸோ இவர் என்னன்னா பிஜேபிக்கு நாங்கள் அகேன்ஸ்டாக தான் போவோம். இவர் புஷியானந்த் பாஜக அங்கே இருக்க நாங்கள் இதுவே எடுக்க மாட்டோம். அதே மாதிரி இவர் புஷியானந்தும் வந்து போஸ்டர் ஓட்டினா தான் சீட்டுனாரு. ஆமாம் போஸ்டர் ஓட்டுறவங்க தான் சீட்டு, நாங்கள் அடிமட்ட தொண்டனுக்கு தான் கொடுப்போம், சைக்கிளில் போகிறவங்க தான் நாங்கள் கொடுப்போம்னு சொன்னார். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்முலா கம்ப்ளீட்டாக மாறி போய் இன்னைக்கு காசு இருந்தால் தான் நீ சீட்டுங்க மாதிரி அந்த கூட இருக்கிற ஒரு தங்கப்பல் முருகன் ஒரு கேரக்டர் இருக்கு. அப்புறம் அந்த பையன் 5 கோடி ரூபாய் கேட்டாங்க. ஒன்னால எப்படி எலெக்ஷனை சந்திக்க முடியும்னு சொல்லி இஷ்யூ பண்ணி இதனால தான். ஸோ இவங்க எந்த லாஜிக்கில் போய் மெயினாக வந்து சீட் கிடைக்காதவங்க தான் மேக்ஸிமம் தாவேக்காக்குள்ளே போயிருக்காங்க. இல்லை, நான் பொதுவாக மக்கள் மத்தியில் கேட்குறேன், தாவேக்காக்கு இங்கே வந்து விஜய் அப்படிங்கிற கிரேஸ் இருக்கா? இல்லை அது எல்லா இடத்துலையுமே ஒரு கிரேஸ் இருக்கு. சிரஞ்சீவி அவர் எப்படி ஒரு டைம் வந்தபோது அவருக்குன்னு ஒரு எப்படி ஓட் ஷேர் இருந்துச்சோ அந்த ஓட் ஷேர் எல்லாருக்குமே ஒரு செலிபிரிட்டின்னு வரும்போது இப்போ கமலஹாசன் வரும்போது கூட ஒரு அவருக்குன்னு பெரிய மாஸ் இருந்துச்சு. ஒரு ஓட் ஷேர் இருந்தது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ரஜினி அவர் வரும்போதும் ஒரு ஓட் ஷேர் இருந்தது. எல்லாம் வரும்போது ஒரு ஓட் ஷேர், பவன் கல்யாணம் வந்தபோது ஒரு இனிஷியல் ஓட் ஷேர் இருந்தது. எல்லாம் வரும்போது அந்த இருக்கும். பட் இந்த ஓட் ஷேர்னால சீட்டு ஜெயிப்போமா ஆட்சி பிடிப்போமாங்கிறதுல தான் வந்து டவுட்டு. அது கண்டிப்பாக வந்து இங்கேயும் வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து ஆனால் ஓட்டுவாங்க, ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு ஒரு கான்ஸ்டியூன்சி அவங்க இருக்குது. பட் இது வந்து டிசைனிங் ஓட்டாக இருக்கும். ஜெயிக்கிறவங்கள தோக்கடிப்பாங்க, தோக்குறவங்கள ஜெயிக்கடிப்பாங்க. இதனால
அவங்களுக்கும் பிரயோஜனம். கேம் சேஞ்சர் எல்லாமே கேம் ஸ்பாயிலரா வேணா ஆமா ஆமா எக்ஸாக்ட்லி தெல்வி. ஆமா கேம் ஸ்பாயிலர் வந்து யாருக்கு அப்படிங்கிறதா அது யாருக்கு. ஆமா நீங்க தமிழ்நாட்டு அரசியலையும் கூர்ந்து கவனிப்பீங்கன்னு நான் நம்புறேன். தமிழ்நாட்டிலே வந்து கிட்டத்தட்ட இப்போ 4 முனை போட்டி நிலவு இருக்கு. ஒரு பக்கம் திமுக அணி, ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் தாவேகா, ஒரு பக்கம் நாம் தமிழர் அணி. நீங்க என்டிஆர் அலைன்ஸ் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த மாதிரியான தாக்கம் வந்து ஏற்படும் நினைக்கிறீங்க? ஆமாம், எப்பவுமே பார்த்தீங்கன்னா 2 முனை போட்டி இல்லை 3 முனை போட்டி இருக்கும். இந்த வாட்டி சொன்ன 4 முனை போட்டிங்கும் போது ஓட்ஸ் எல்லாமே ஸ்கேட்டர். 5 முனைன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சசிகலாமாவும் ஆமாம் மருத்துவர் ஐயாவும் நிற்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அவன் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன கட்சி வரும்போது அது என்ன ஆகும்னா, அதை சொன்ன மாதிரி ஓட் ஷேருங்கிறது அங்கே இங்கே பிரிஞ்சு போய் இது ஒரு நெக் ஆஃப் தி மூமெண்ட்ல சின்ன விஷயங்கள், சின்ன யாரு வர வேணான்னு விரும்புகிறோமோ அவங்களே திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு தள்ளப்படலாமா அந்த மாதிரி. இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ஓட் ஷேர். பட் சொல்ல முடியாது, இது வந்து எப்படி வேணால் மக்கள் வந்து ஒரு டைம் என்ன வேணால் கடைசியில் மாறுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திமுகவில் ப்ரெஸ் கார்னரில் போட்டு அடித்து ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இது ப்ரெஸ்காரன் நானும் எவ்வளவோ ப்ரெஸ் மீட் வச்சுட்டேன். திமுக ஆஃபீஸு இங்கே நான் முற்றுகிட்டோம். அப்பவும் பார்த்தா எங்களே தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்களே தவிர, ஆனால் அதையும் வந்து ப்ரெஸ் மூலிமா வெளில சொல்ல முடியல. அந்த அளவுக்கு வந்து அந்த அளவு ஃபன் பண்ணி மோனோபொலி வந்து ப்ரெஸ்ஸை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி நம்ம இந்த டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நீங்களோ நான் நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. தவிர ஒரு சேட்டலைட் சேனல்னால அவங்கள கண்ட்ரோல் இல்லாமல் வந்து அவங்க கண்ட்ரோல் மீறி பண்ண முடியறதில்ல. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்காங்க. இது ஒன்று ஒரு ப்ரெஸ்ஸு. அது போக குழந்தைகள் அப்யூஸாக, சைல்டு அப்யூஸாக இருக்கட்டும், ரேப்பாக இருக்கட்டும், எல்லாம் அது போலீஸ் கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த ஆட்சியே வந்து பார்த்திங்கன்னா இவங்க யாருமே பண்ணுறதில்ல. ஃபேமிலியிலேருந்து ஆஃபீஸர்ஸ் தான் மேக்ஸிமம் இந்த ஆஃபீஸர் பண்ணுறாங்க. கலெக்ஷன் மட்டும் ஃபேமிலி பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்க தவிர இன்னொன்று நானும் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, மாதம் மினிமம் 3000 கோடி உங்களுக்கு கலெக்ஷன் வந்து. நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. நீங்கள் கருணை உள்ளத்தோட நீங்கள் ரொம்ப இறக்கப்பட்டு சொல்கிறீங்க. அவ்வளோலாம் இல்லை. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர்லேயே வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய ஒரு ஆடியோ வழி வந்துச்சு. 30,000 கோடி உதயநிதி ஸ்டாலினும் சபரீஸும் சம்பாதிச்சிட்டாங்க, பணத்தை எங்கே கொண்டு வைக்கணும் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் 1 இயர்லேயே 30,000 கோடினா நீங்கள் அடுத்து 5 வருஷம் ஆண்டிருக்காங்க. ஆமாம், இல்லை நான் சொல்கிறது மாதம் 3000 கோடி. மாதம் 3000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ கரெக்டாக வருஷத்துக்கு 30,000 கோடி வந்து 36,000 கோடி வருது. அப்படின்னா 1.5 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு. 1.5 லட்சம் கோடி நான் சொல்கிறது வெறும் கரப்ஷன் பண்ணி. அது போக இவங்க அடிச்சு கொடுங்க எல்லா பிஸ்னஸ். நாளைக்கு ஒருத்தர் ஃபெயில் ஆனால் ஒன்று அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறது. இவங்க மணல் நீ எடுத்துக்கோ காசு கொடுத்துரு, மலையை நீ வெட்டிக்கோ காசு கொடுத்துரு. ஆமாம், இது ஒரு சைடில் போனதுக்கப்புறம் கம்பெனி ஏதாவது சிக்கா ஆக போகுதுன்னா இவங்களே கான்ட்ராக்ட் எடுத்துரு. இப்போ இபி வேணும்னா இவங்களே சப்ஸ்டேஷன் இவங்களே வாங்கி போட்டுறது. இவங்க பேர்லேயே நாளை யாருக்கு சப்ஸ்டேஷன் வேணால் இவங்க கம்பெனி பினாமி கம்பெனி தான் போகணும். இப்போ ஜி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் எவன் திடீர்னு போகிறாங்க, ஒரு இடத்துல திடீர்னு போட மாட்டுறாங்க. வயசானவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க போய் கோர்ட் இதில் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட எடுக்க மாட்டுறாங்க. எங்கள் மேலேயே ஒரு கேஸ், நாங்கள் ஒரு இடம் வச்சுருந்தோம், அந்த இடத்துக்கு மேலே இவங்க ஒரு கேஸை போடுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா இது மேலே இடத்து சம்மந்தவங்க, நீங்கள் மேலே இடத்துல பேசிட்டாங்க. சிங்கம் படத்தில் பிரகாஷ்ராஜ் போயிட்டு ஈசிஆரில் ஒரு வீட்டில் போவார். ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்லுங்க ஏன்பாரு, எதுங்க பிரச்சனை போகுது, பிரச்சனை வருங்க, யார் நான் தாண்டா வருவேன் அப்படின்பாரு. அது மாதிரி தான். அந்த மாதிரி இவனுங்க புதுசு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஆளை வச்சுட்டு நூதனமாக பண்ணுறாங்க. அந்த கார்ட்டல் ஃபுல்லாகவே வந்து அந்த கூட இருக்க டீம் வந்து பக்கவாக அவங்கவுங்க ஒரு வெர்டிகல் எடுத்துகிட்டு ஃபுல் கலெக்ஷன். இதில் வேறு ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக, அதெல்லாம் சாதிக்கு அந்த பாஷெல்லாம் கன்ஃபார்ம்டு கண்ணுக்கு முன்னாடியே எவிடன்ஸோடு ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு டீச்சர் வந்து ரீசெண்டாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ குழந்தைங்க பேக்கில் வந்து மொபைல் ஃபோன் இருக்கா, லிப்ஸ்டிக் இருக்கா, இது இருக்கான்னு செக் பண்ணுறத விட போய் அந்த சாக்லேட் ட்ரக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறது 6ஆம் கிளாஸ் குழந்தைங்க. இதுதான் நம்மளோட இன்றைக்கி இருக்கிற நிலைமை. இன்றைக்கி டீச்சர்ஸ் வந்து எப்படா பெல் அடிக்கும், ஸ்கூல் விட்டு வெளில போகலாம், திடீர்னு போதில் இவனுக்கு போய் எதாவது கேள்வி கேட்டால் கத்தி எடுத்து குத்த வரானாமா. ஸோ ரொம்ப இன்றைக்கி இருக்கிற அவலநிலை ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து வெளிநாட்டில் படிச்சிருந்தாலும், ஒரு எலைட்டான ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், தாய்மாமன் சீர் ஒரு லோக்கலாக ஒரு சென்டிமெண்டலாக வந்து மக்கள் அணுகிற மாதிரியான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே யாரும் அது மாதிரி பண்ணதில்லை. ஏற்கனவே தாலிக்கு தங்குன்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. அப்புறம் தாய் செய் நலம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்குது. ஆனால் தாய்மாமன் சீர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இங்கே அறிவிக்கிறீங்க, அங்கே மேடையில் அவரை வச்சு அவர் தான் அதை சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து நான் வந்தால் 1 பவுன் தங்கம் சேலங்கிறாரு. இது உங்களுக்கு தோணுன யோசனையா, நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை, ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் ஒரு 14 பாயிண்ட் போட்டோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாங்கள்
6 சிலிண்டர். உங்களுடைய தாய்மாமன் சீருங்கிறது என்ன பிளான் அது? நாங்கள் ஒரு 6 சிலிண்டரு 6 இந்த 6 சிலிண்டர் உங்களோட தான்? ஆமாம், 6 சிலிண்டர் நம்ம தான் போட்டோம். நீங்க அப்போ ஆத ஒரிஜினல் ஸ்லீப்பர்ஸ் இல்லை, உங்ககிட்ட ஆத ஒரிஜினல் ஸ்லீப்பர்ஸ் யாராவது? இல்லை, நாங்கள் இதை ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணோம். நாங்கள் வந்து லெட்டரை பிரிண்ட் பண்ணி மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ணோம். விமன் டிக்ளரேஷன். நாங்கள் எங்கள் கட்சி தனியாக நாங்கள் போகும்போது இதுதான் எங்களோட டிக்ளரேஷன். அப்போ நாங்கள் இங்கே பட்ஜெட் போட்டது 1500 கோடி வந்துச்சு. அதே மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து கல்யாணத்துக்கு 1 லட்சமும் அப்புறம் ஒரு 10 கிராம் தங்கமும் கொடுக்குற மாதிரி பிளான் இருந்தது. இந்த மாதிரி நாங்கள் நிறைய பிளான்ஸ் வந்து அவங்க நாங்கள் ஷீமாட்டுன்னு சொல்லி ஆக்சுவலாக யூனியன் பட்ஜெட்லேயே அந்த கான்செப்ட் எடுத்து பண்ணாங்க. உண்மையாக அது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. ஏன்னா ஒரு இடத்துலையுமே வந்து விமனை எம்பவர் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ஏரியாவில் இன்குபேஷன் சென்டரில் வச்சு அவங்க இப்போ செய்கிற பொருளுக்கு வந்து எப்படி ஒரு ஆட் ஆன் வேல்யூ கொடுத்து அதை எப்படி உலகம் ஃபுல்லாக விற்க வைக்கணும். அந்த மாதிரிலாம் நாங்கள் இப்போ சோப் பண்ணுறாங்க. நம்ம ஒரு நீம் சோப் பண்ணுறோன்னா அந்த சோப்பை கொண்டு போய் எப்படி உலகம் ஃபுல்லாக. இன்றைக்கி அகர்பத்தி ஒருத்தர் வீட்டுக்கு போனோம். அவர் பார்த்தா நேச்சுரல் அகர்பத்தி பண்ணி இங்கேருந்து ஹாலாண்டுக்கு விற்றுட்ருக்காரு. ஸோ எப்படி நம்ம அதை எப்படி மதிப்பு கூட்டுறது, மதிப்பு ஆடட் வேல்யூ பண்ணி யாருக்கோ நம்ம கான்ட்ராக்ட் ஜாப் பண்ணாமல் நம்ம இங்கேருந்து டேரெக்டாக அதுதான் தற்சார்பு, அதுதான் சுயசார்பு. ஆமாம். ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து விமனுக்காக நிறைய நாங்கள் ஸ்கீம்ஸ் போட்டு எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அந்த 14 பாயிண்ட் படித்தோம். அந்த 14 பாயிண்ட்டுமே வந்து எல்லாமே எங்களோட பாயிண்ட் இது கம்பேரிசன் போட்டு நாங்கள் அதை வேணால் அனுப்பிச்சுட்றோம். அது இதுதான் ஒரு சிலதில் வந்து அப்படியே போட்டாங்க. சிலதில் வந்து நாங்கள் சிசிடிவி கேமரா போட்டுறோம். பிங்க்கு இதுக்கு தான் நீங்கள் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜானவரகசாமி ஆதவர்ஜினாலும் போட்டுருக்காங்க. உங்க தேர்தலுக்கு கட் காப்பி பேஸ்ட் பண்ண கடைசியில் வந்து ஆதவர்ஜினா சிங்கப்பூர் மாடல்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அதான் அதுவும் நம்ம தான் சொல்லணும்னா அப்புறம் எதுக்கு தான் இந்த டீம் வச்சுட்டு பண்றாங்க. அவங்க அங்க வேலை பார்க்க அவங்களுக்கு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க வேலை பார்த்து இதுவும் சொல்லப்படுது, சார்ஜ் பண்ணலாம். இது ஒரு தியரியா சொல்லப்படுது. என்னன்னா அங்க வந்து ஆதவர்ஜினாவும் இவரும் வந்து சொந்தக்காரங்க. இங்க வந்து இவர் முதலமைச்சர் ஆகுது, நீங்க முதலமைச்சர் ஆகுது. அங்க வந்து அவர் துணை முதலமைச்சர் ஆகுது. ஆகி 2 பேரும் கடைசியில் ஒரு அலைன்ஸ் ஆயிடுவாங்க. இந்த மங்காத்தா படத்தை வர அர்ஜுன் அஜித் மாதிரி ஆயிடுவாங்கன்னு ஒரு சொல்றாங்க. அது உண்மையாது? காலு அதான் ஏனியை வச்சாலும் எனக்கும் அவருக்கும் ஒத்து போகாது. அது எல்லாத்துக்குமே அது தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி என்னமோ இவருக்காக நான் பழி வாங்குறதுக்காக அரசியல் வந்தேன்னு சொல்கிறாங்க. நான் வந்து அரசியல் வந்து 2014 நான் பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் அந்த டைமில் என்ன ப்ராப்ளம்னா நம்ம பிஸ்னஸில் இருந்தோம். லைம்லைட் பாலிடிக்ஸ் வர நான் வந்து பிஸ்னஸ் தான். அப்போ நம்ம வளர்கிற டைமு நம்ம தொழிலாக இல்லை அரசியலாங்கும் போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கையில் சொந்தமாக நம்ம கையில் காசு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை வரும். அதனால் நான் வந்து அன்றைக்கி பிஸ்னஸ் பாதையை நோக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஒரு சீட் தான் நம்ம இங்கே கேட்டோம். நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் பார்த்தா சரி ரைட் நம்ம அரசியல் உள்ளே வந்துட்டோமே. எனக்கு என்ன தான் எனக்கு ஃபாரின் போகிறோம், நம்ம எல்லா நாட்டில் பார்க்குறோம். நம்ம நாடே இப்படி இருக்க மாட்டேது. ஒரு நல்ல சுத்தமான காற்று இல்லை, பேசிக்காக ஒரு நல்ல ஒரு குடிநீர் இல்லை, ஒரு டிராஃபிக் பார்த்திங்கன்னா இவ்வளோ டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இவ்வளோ இந்த மாதிரி பொல்யூஷன் இவ்வளோ சின்ன விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும். நமக்கு இங்கே நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குமே. அப்படி யோசிச்சு நம்ம எங்கே ஃபாரினில் போய் செட்டில் ஆகலாம் தான் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு தோணல் வந்துச்சு, ஏன் நம்ம ஊரையும் அப்படி மாற்றக்கூடாது. எனக்கு எப்பவுமே சேலஞ்சஸ் பிடிக்கும். ஸோ நம்ம ஊரில் எல்லாமே இருக்குது. நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் இருக்குது, எஜுகேட்டட் யூத்ஸ் இருக்காங்க நம்மக்கிட்ட. இப்போ ஃபண்டிங்லாம் வேர்ல்டு பேங்க்லேருந்து இன்றைக்கி வந்து எங்கே இருந்தாலும் நம்ம உலகம் ஃபுல்லாக நம்ம ஃபண்டிங் வருது. ஒன்லி திங் அதுக்கு விஷனரி லீடரும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டி தான் எனக்கு போதும். என்ன நம்ம இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் மெயினாக பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஊழல் அந்த இதில் வந்து ரொம்ப ஊறி அது ஒரு மாதிரி அது காலங்காலமாக வந்துட்டுருக்கு. இதை எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் பண்ணணும். இப்போ அதான் நானும் இன்னும் சொல்லுவேன், எப்பவுமே வந்து இந்த அரசியல் வரும்போது கடனை வாங்கிட்டு அரசியல் வருதோ அதுக்கப்புறம் அதெல்லாம் இது வந்து சம்பாதிக்கக்கூடிய இடம் இல்லை, இது வந்து சேவை செய்யக்கூடிய இடம். அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் தான் உள்ளே வரும். இது ஒரு விமர்சனமாக உங்க மேலே வைக்கப்படுது. நீங்கள் பாண்டிச்சேரியை தேர்ந்தெடுக்கிற காரணமே பாண்டிச்சேரியில் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடம். இந்த கோவாவில் இருக்கிற போய் கேசினோ கிளப்பு இந்த மாதிரி இந்த சீட்டாட்ட சூதாட்ட கிளப்புகளை உருவாக்குறதுக்காகத்தான் மார்ட்டினுடைய மகன் வந்து அங்கே போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்கல? நான் டேவ்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, நம்ம லாட்ரியோ கேசினோ இங்கே நம்ம கொண்டு வர ஐடியா இல்லை ஒன்று. இன்னொன்று, நம்ம இங்கே இருக்கிற மக்கள் 14 லட்சம் பாப்புலேஷனுக்கும் இங்கே இருக்க வறுமை கோட்டில் கொஞ்சம் ஆள் இங்கே அதிகமாக இருக்காங்க நம்ம தமிழ்நாடு விட. ஸோ இவங்களுக்காக வந்து நம்ம ஒரு தொழில் இந்த மாதிரி கேசினோ இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு இருக்க வாழ்வாதாரத்துக்கே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் விமர்சனமாக பொது இல்லை ஜென்ரலாகவே வந்து இது நானும் நிறைய பேர் சொல்லணும். நம்ம தொழில் பண்ணணும்னா இன்றைக்கி நமக்கு அமெரிக்காவோ சரி, நமக்கு துபாயிலலாம் உண்மையாகவே ராயல் ஃபேமிலியிலேருந்து அவங்களுக்கு அபுதாபியில் லேண்ட் இருக்குது, 100 ஏக்கர் பக்கம் இருக்குது. அங்கே ஒரு கேசினோ போடும். ஃபஸ்ட்டு கேசினோ வந்து ராசரக்கமலை போட்டிருக்காங்க. இப்போ செகண்ட் கேசினோ வந்து போடணும்னு சொல்லிட்டு தீவிரமாக பேசிட்டு. ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னா நமக்கு ஃபுல்லாக இந்த புதுச்சேரி வந்து இந்த ஒரு மாநிலத்தில் தான் நம்ம பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. அதுமாதிரி அந்த அளவுக்கு இங்கே வருமானம் ஈடு கொடுக்குற அளவுக்கு இங்கே
பொருளாதாரமும் இல்லை அந்த வயசுக்கு. பட் இன்னொன்று இது ஒரு சைடில் இருந்தாலும் நாங்கள் வந்து டேவன்லேருந்து நான் சொல்லிட்டு இங்கே பொறுத்த வரைக்கும் லாட்ரியோ கேசினோ கொண்டு வர ஐடியா இல்லை. இங்கே இருக்கிற பிரச்சனையை நம்ம தீர்த்துட்டு எனக்கு என்னென்னா ஒரு சிங்கப்பூர் மாடலாக வந்து நம்ம மக்களோட வாழ்வாதார உயர்த்தணும், உலகத்துக்கு நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கணும். நம்ம வந்து உலகத்தில் ஆன்மீகமாக இருக்கணும், மது சாராயம் அப்படின்னு இருக்கு. பாண்டிச்சேரினா வந்து அது ஒரு அழகான ஊர். ஆமாம், ஒரு நம்ம டூரிசமாக இருக்கட்டும், இது டூரிசம்னா இப்போ சிங்கப்பூரா ஹாங்காங் இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், டூரிசம் எல்லா வகையிலுமே டூரிசம் இருக்குது. இன்றைக்கி யார்ட்ஸ் இருக்குது, ஃபெரி வந்து இன்னும் நம்ம வாட்டர் வேஸ்லாம் ஒழுங்காக யூஸ் பண்ணல. நம்ம இங்கேருந்து இவ்வளோ டிராஃபிக்கில் உட்காந்துக்கிட்டு சென்னை டு இங்கே வரதுக்கு நம்ம ஃபெரி அங்கேருந்து விட்டோம்னா 1 ஹவரில் அசால்ட்டாக வந்துட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் யோசிக்க மாட்டுறாங்க. அது மூலம் பெரிய இன்கமும் அரசுக்கு கிடைக்கும். ஆமாம், அதுக்கு ஒரு நல்ல தீம் பார்க்கை போடலாம், டிஸ்னி வேர்ல்டு மாதிரி போடலாம், யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் போடலாம், இப்போ நம்ம ஃபிலிம் சிட்டிஸ் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் பட் ஆனால் இதெல்லாம் வந்து பெருசாக யோசிக்கிறது இல்லை. இதெல்லாம் உங்கள் ஃபியூச்சர் பிளானாக வச்சுருக்கீங்க? ஆமாம், அதில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசை. பொதுவாக தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் கொடுப்பாங்க. நீங்கள் தேர்தல் தேதி அறிவிற்கு முன்னாடியே நிறைய நலத்திட்டங்கள் செய்வதாக சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த பாண்டிச்சேரிக்கு என்ன மாதிரி நலத்திட்டங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பசி இல்லாத புதுச்சேரின்னு ஒரு கான்செப்ட் பண்ணலான்னு ஆசை. ஸோ அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு அம்மா உணவகம் மாதிரி கம்மி காசில் வந்து பண்ணணும் தான் ஆசை. பட் ஃபஸ்ட்டு இப்போ பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 5000 பேருக்கு அம்மா உணவுனா இது வந்து உங்கள் ஃபண்ட்லையா இல்லை கவர்மெண்ட் ஃபண்டில்? இல்லை, இப்போதைக்கு நான் என்னோடய ஃபண்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒன்ஸ் கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு திட்டமாகவே கொண்டு போய் நம்ம அம்மா பசியில்லா புதுச்சேரிங்கிறத கான்செப்ட், அந்த கான்செப்டில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். பட் இது பண்ண வரவேற்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் இது கம்மியாக தான் ஒரு ஏதோ அன்னதானம் மாதிரி போகணும். பட் அவர் ஜான்குமார் அவர்கள் அதை பண்ணார். அண்ணன் அவர் வந்து ரொம்ப வீட்டு சாப்பாடு மாதிரி உட்காந்து 3 நாள் நான் வெஜிடேரியன் 3 நாள் வெஜிடேரியன் போட்டு அது ரொம்ப நான்வெஜ் சாப்பாடு, நான்வெஜ்ஜு 3 நாள் போட்டு டூரிஸ்ட்லாம் வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஹிட்டான ஒரு இடமா ஆச்சு. பட் அது ஒரு அன்னதானம் அது ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாம். அது போக நாங்கள் மீனவர் மக்கள் வந்து நிறையா ஸ்ரீலங்காவில் போய் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் வந்து அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்காக ஒரு அது கேஸை நடத்தி கொஞ்சம் சில உதவிகள்லாம் செஞ்சு ஸோ அவங்கள மீட்டெடுக்க வரத்தில் நாங்கள் பெரிய ஒரு செயல்பாடு இருந்தோம். அது போக நிறைய லேடிஸ்க்கு சாரீ கொடுத்துட்டு இருந்தோம். அது போக தையல் மிஷின்ஸ் நாங்கள் வந்து ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணுங்களுக்கு தையல் மிஷின் பண்ணோம். இப்போ டயாலிசிஸ் மிஷின்ஸ் வந்து இங்கே நிறைய வந்து இந்த தண்ணி வந்து டிடிஎஸ் அதிகமாக இருக்குன்னா கிட்னி ப்ராப்ளம் நிறைய, அதெல்லாம் டயாலிசிஸ் மிஷின்ஸ் வந்து நிறையா பண்ணி கொடுத்தோம். அது போக நிறைய ஸ்கீம்ஸ் நாங்கள் ஒன்றா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டுருந்தோம். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டே இதில் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆமாம் ஹெல்த்துக்காக எஜுகேஷன் இது வாக்கை குறிவைத்தா உண்மையிலேயே வந்து மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எப்படி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் சிஎஸ்ஆரில் ஒரு செயலை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வருஷம் நாங்கள் வந்து ஒரு ஸ்கூலை வந்து அடாப்ட் பண்ணி எப்போவுமே நீங்கள் பண்ணுறோம். சிஎஸ்ஆரில் அது மேண்டேட் அது பண்ணணும். பட் இங்கே நம்ம வந்து அரசியலுக்கு வரும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து வரதுக்கு முன்னாடி நல்லா வந்ததுக்கப்புறம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லுவாங்க. அதை வரதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் செய்யணும்னு ஒரு நம்ம இல்லை செயல்கிற மாதிரி நம்ம வந்ததுக்கப்புறம் வைக்கிறதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி ஏன்னா உள்ளே வந்தோம் ஒரு பிரச்சனை வருது, ஒரு விதத்தில் கை வைக்கும் போது இன்னொரு பிரச்சனை வருது, இன்னொரு போடுவோம். ஸோ அப்படியே கண்டினியூ ஆகி அப்படியே எங்களால் முடிஞ்ச உதவிகளாக செஞ்சுட்டு இருந்தோம். உண்மையிலே ஒரு கனவு கண்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோடு அரசியலுக்கு வந்துக்கிற உங்கள் அரசியல் பயணம் இல்லை என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி